Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதனை அடுத்த செய்தியாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு விலகியதற்கான காரணம் குறித்து நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு ஓபிஎஸ்ஸிடம் போனில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன், அவருக்கு வேறு எதுவும் பிரச்சனை உள்ளதா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை என்றும், விலகியதற்கான காரணம் குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். மேலும் மோதியை சந்திக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் என்னிடம் கேட்கவில்லை எனவும், கேட்டிருந்தால் நான் சந்திக்க வைத்திருப்பேன் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் விலகியது உங்களுக்கு பலவீனமா என்று கேட்டதற்கு அது தேர்தலில்தான் தெரியவரும் என்றும் கூறினார். கட்சியில் இருக்கும்போது எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே ஃபோன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ் அணிமாறும். இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன், நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நினைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்? பாஜக இல்லை, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் ஃபோனில் பேசியிருந்தேன். ஓகே சார். பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஏன் அப்ப முடிவு எடுத்தாரு? இல்லை, அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இல்ல, நீங்க என்ன இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே, எப்படினாலும் அவர் வெளியே போறதுன்றது. இல்லை, அதாவது என்னன்னா, கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதுங்கிறது அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு பலவீனமா இல்லையா? அது தேர்தலில் தான். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த அனுமதிக்க கோரி தமிழக பொதுத்துறை செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தாக்கல் செய்த வழக்கில் அரசு திட்டங்களின் பெயர்களில் தலைவர்களின் பெயர்கள், புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவு புதிதாக தொடங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு பொருந்தாது என உத்தரவிட வேண்டும் எனவும், இந்த வழக்கு முடியும் வரை உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களை தற்போதைய பெயரிலேயே தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.